வணக்கம். கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் விஷ சாராயம் அறிந்து 65 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், பலியானார்கள். அதன் பிறகு சிறுக சிறுக அங்கே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழகத்தை மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்ப அந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசார் 24 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அது வழக்கு விசாரணையில் போய்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அதை சுற்றியுள்ள வனப்பகுதியான கல்வராயன் மலை பகுதியில் சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதற்காக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனராம். அது மட்டுமில்லாமல் லோக்கல் போலீஸு, ஸ்பெஷல் பிரான்ச் போலீசார், அதி தீவிரப்படை, இந்த மாதிரியான பிரிவுகள் போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அந்த அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு ஒரு தீவிர வேட்டையில் அந்த போலீசார் இறங்கி உள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அதையும் மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களாக இருந்தாலும் விற்பவர்களாக இருந்தாலும் அவர்களை பிடிப்பதற்கு பன்னிப்பாடி, பரிகம், அதன் பிறகு மூலக்காடு, சிறுவாச்சூர் மற்றும் சேலம் சுற்றியுள்ள பகுதிகளில் போலீஸ் செக் போஸ்ட் போட்டிருக்காங்களாம். இந்த போலீஸ் செக் போஸ்ட் தீவிரமாக கண்காணிப்பில் இருக்கிறார்கள் காவல்துறையினர். எப்படி அப்படின்னா 24 மணி நேரமும் அந்த போலீஸ் சோதனை சாவடி சுழற்சி முறையிலே பணியாற்றுவர்கள். 8 மணி நேரம் 8 24 3 ஷிஃப்டாக போலீஸ் வேலை செய்யும். ஆக 24 மணி நேரமும் போலீஸ் அங்கே வேலை பார்க்கும். யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது, கள்ளச்சாராயம் விற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது இவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையில். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்போதான் நம்ம சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் ஆய்வு செய்ய போயிருக்கார் கல்வராயன் மலைக்கு. அங்கே போய் அவருக்கு அவர் எல்லாரும் கூப்பிட்டு அறிவுரை கொடுக்குறார். எப்படி அப்படின்னா, எப்போ போயிருக்கார் அப்படின்னா 21/7/2024 அன்னைக்கு விசிட் பண்ணுறார். சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி எல்லாரையும் வர சொல்கிறார். அங்கே கல்வராயன் மலை, சேரப்பட்டு, குறும்பலூர், சிறுக்காவலூர், சிறுகல்லூர் ஆகிய பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் ஏடிஜிபி டேவிட்சன். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வரைக்கும் எடுக்கல போல இருக்குது. அவரே சொல்கிறாரு, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாராம். அதன் பிறகு சிறுகல்லூர் பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ட்ரோன் மூலமாக கண்டறிந்து அங்கே எப்படி கண்டறிகிறாங்கிறத ஆய்வு பண்ணாராம் டேவிட்சன். விஷச்சாராயம் அருந்து 65 பேர் இறந்தார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற டிஐஜி வரல, அந்த பகுதி வடக்கு மண்டல ஐஜி வரல, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி வரல. இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கார் அருண், அவரு ஏடிஜிபி வரல, யாருமே வரல. அரசியல்வாதிங்க, அமைச்சருங்க அப்படி இப்படி வந்துட்டு போனாங்க. அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கே வரலங்க. மத்திய அரசுலேருந்து வந்துட்டு போனாங்க, எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் யாருமே வரல, சிஎம் வரல. ஆனால் இன்னைக்கு ஏடிஜிபி போய் இவங்க ஆய்வு பண்ணுறாராம். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் விற்பதையும் தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். இதெல்லாம் கேட்பதற்கும் இதை சொல்வதற்கும் வெக்கமாக இருக்குது. திருடம் பொழுது 8வது நாள் நாய் கொலைச்சுதான். எப்போ ஏங்க திருட போது அன்னைக்கு நாய் கொலைக்கணும்ல, இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு 1 வாரம் பொறுத்து கொலைச்சுதான் நாய். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, உடனே அங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு, நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஏங்க அந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அடுத்த நாள் செய்வானா? இல்லை அதுக்கு அடுத்த நாள் செய்வானா?
அடுத்த மாதம் செய்வானா? செய்ய மாட்டான். அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். நம்ம ஆளுங்க அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு 10 நாள் பரபரப்பாக இருப்பாங்க. அதோடு போயிடும், முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் பொறுத்து அதே போல் குற்ற செயல் நடக்கும். இந்த மாதிரியான நடவடிக்கை தான் காவல்துறையில் பாரம்பரியமாக நடந்து வருது. ரொட்டீன் நைட் ரவுண்ட்ஸ், ரொட்டீன் பாதுகாப்பு ஒர்க்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா? ஏன் குற்ற செயல் நடக்குது? ஒரு குற்ற செயல் நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த நாள் உடனே பரபரப்பாக போகிறது, ரோந்து போகிறது, வைக்கிறது போகிறது. கல்வராயன் மலையில் எவனாவது சாராயம் காய்ச்சுவானா சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறான். அதுவும் நான் கேள்விப்பட்டது, கல்வராயன் மலையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு சாராயம் வரவே வராதான், சம்மந்தமே கிடையாதான். அது சேலத்தோடு போயிடுமா, இந்த பக்கம் சரக்கே வராதான். இது கூட அடிப்படை காரணம் கூட, அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் போலீஸ் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதெல்லாம் எப்போ? குற்றம் நடைபெறுவதற்கு முன்னாலே தற்காப்பு நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது சிறந்த போலீஸு. குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதிரடி நடவடிக்கை எடுத்து சாதாரண ஆளுங்க பண்ணுறதுங்க. இது ஒன்றும் பெரிய பிரில்லியன்ட் ஆஃபீஸர் பண்ணுறது கிடையாது. சட்ட ஒழுங்கு ஆஃபீஸர் உனக்கு என்ன அங்கே வேலை? சட்ட ஒழுங்கை பாதுகாங்க சார். சாராயத்தின்னு தனியாக அமல்ராஜ் சாரை போட்டாங்க ஏடிஜிபியா. அவருக்கு தெரியாதா போகிறதுக்கு? கல்வராயன் மலையை பற்றி அவருக்கு தெரியாதா? சொல்லுங்கள். ஏற்கனவே விழுப்புரத்தில் வேலை பார்த்தவர், திருச்சி ரேஞ்சில் வேலை பார்த்தவர், எல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு போய் சர்ப்ரைஸ் விசிட் பண்ண தெரியாதா? சாராயம் எங்கே கிடையாது, அது அவருக்கு தெரியும். சரி, அப்படியே இது நடந்து 65 பேர் இறந்து இஎம்எஸ் சடங்கு கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் போறாரு. அதன் பிறகு கல்வராயன் மலைக்கு போனீங்களே, செக் பண்ணல, யாராவது ஒருத்தர் பிடிச்சிங்களா? ஏதாவது வழக்கு போட்டிங்களா? சொல்லுங்க. பெருமைக்கு பிரஸ் மீட்டு பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பில் சொல்றது, நாங்கள் அவ்வளோ படம் அமைச்சிடுறோம், இவ்வளோ படம் அமைச்சிடுறோம், சொரிஞ்சிக்க வேண்டியதான் நம்ம படைய. புத்திசாலித்தனமா கரெக்டாக சயின்டிஃபிக்காக வேலை பார்க்கணும். ஒரு குற்ற நடந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் பரபரப்பாக வேலை பார்க்கறது, ஒரு வாரம் மட்டும் ஓடி வந்துடுறது, அதுக்கப்புறம் கொலை எல்லாம் நடக்கும். அப்போ இது அடிப்படையிலேயே தவறு, அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பு. புரியல? கலால் பிரிவுக்கு தனி ஏடிஜிபி போட்டார். அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார், எல்லா இடத்தையும் உட்காந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கார். அவர் செய்வார், எல்லா வேலையும் செய்வார். அவர் ஒன்றும் லேஸ்பட்ட அதிகாரி இல்லை, நல்ல அதிகாரி தான். இப்போ டேவிட்சன் நான் வந்து தப்பாக சொல்லலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாருங்க. சாராயத்தை குடிச்சு செத்தாங்களா, அப்போ எங்கே போனீங்க? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ வந்து பார்த்துருக்கலாம்ல, இப்போ வந்து சும்மா சீன் போடுறீங்க. இதெல்லாம் பப்ளிசிட்டி விரும்பாதீங்க, பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. மக்கள் முன்னால் இன்னும் பப்ளிசிட்டியோடு வாழணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறான போக்கு. சரியான விஷயத்தை கண்டுபிடிங்க, சரியான விஷயத்தை நீங்கள் நடவடிக்கை எடுங்க. பத்திரிகையாளர்கள் வர வைங்க, ப்ரெஸ் மீட் கொடுங்க, பக்கமாக எழுதலாம், தப்பே கிடையாது. ஆக சரியான முறையில் உங்களுடைய பணியை செய்யுங்கள், சரியான முறையில் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், இந்த மக்களுக்கு பாதுகாவலனாக இருங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.